வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜத்தில் இது ஒரு போர்க்களம். இங்கே நீங்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்கலனாலும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படவும் உங்களை வீழ்த்தவும் ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கும். இவங்களை எப்படி சமாளிக்கிறது? கத்தி எடுத்தா சத்தம் வரும், ஆனால் புத்தி எடுத்தா ரத்தம் சிந்தாமலே ஜெயிக்கலாம். சுவாமி விவேகானந்தரோட தத்துவங்கள்ல இருந்து உங்கள் எதிரியை நிலைக்குலைய வைக்க போகிற அந்த 10 ரகசிய தந்திரங்களை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். தயாராயிருங்க, இது சிங்கங்களின் பாதை. 1. மௌனம் எனும் பிரம்மாஸ்திரம். எதிரி உங்களை நோக்கி வார்த்தைகளை வீசும்போது நீங்க பதிலுக்கு வார்த்தைகளை தேடாதுங்க. நாய் குறைக்கும் போது சிங்கம் பதிலுக்கு குறைக்காது. மௌனமா ஒரு பார்வை பார்க்கும். அந்த பார்வையில காடே அதிரும். உங்களோட மௌனம் உன் பேச்சை நான் ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறத அவனுக்கு தெளிவுபடுத்தும். அவன் கத்தி கத்தி டயர்டாகட்டும், நீங்க மௌனத்தாலேயே அவனை தோற்கடிங்க. 2. பாராட்டு எனும் விஷம். யாராவது உங்களை திட்டுனா என்ன பண்ணுவீங்க? பதிலுக்கு திட்டுவீங்க, அதானே? ஆனால் இனிமே அப்படி பண்ணாதீங்க. உங்களை அசிங்கப்படுத்துகிற ஒருத்தனை பார்த்து உங்கள் பேச்சு திறமை ரொம்ப அருமை, எவ்வளவு அழகாக கோபப்படுறீங்க அப்படின்னு பாராட்டுங்க. அவன் அப்படியே ஷாக் ஆகிடுவான். உங்களோட அந்த பாராட்டு அவனோட ஆணவத்தில் விஷம் மாதிரி ஏறும். 3. அலட்சியம், அது ஒரு தண்டனை. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான தண்டனை அவனை தண்டிக்கிறது இல்லை, அவனை தவிக்க விடுறது. ஒருத்தவங்க முன்னாடி நின்று கத்துறானா அவன் அங்கே இல்லாத மாதிரியே உங்க வேலையை பாருங்க. அவன் இருப்பையே நீங்க மதிக்காதப்போ அவனோட ஈகோ தானா உடைஞ்சு போயிடும். புறக்கணிப்பு, அதை விட பெரிய ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. 4. காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு ஒரு அவமானம் நடக்கும்போது உடனே பழி வாங்க துடிக்காதீங்க. அவசரம் எப்பவுமே தோல்வியை தான் தரும். வில்லுல அம்ப பூட்டி வைங்க, ஆனா உடனே விடாதீங்க. காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரியான நேரம் வரும்போது உங்க எதிரியோட வீழ்ச்சியை நீங்க ஒரு பார்வையாளரா இருந்து ரசிப்பீங்க. பொறுமை தான் இங்க பெரிய ஆயுதம். 5. தனிமையின் வலிமை. உங்க எதிரி உங்களை எல்லாரும் கிட்ட இருந்தும் பிரிக்கலாம், உங்களை தனிமைப்படுத்தலாம். ஆனா பயப்படாதீங்க. கடவுள் யாரையாவது மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள தனிமைப்படுத்துவார். அந்த தனிமையில உங்களை நீங்க செதுக்குங்க. நீங்க ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிற ராஜா. அந்த தனிமை தான் உங்களை ஒரு பலசாலியாக்கும். 6. அவன் ஆயுதமே உனக்கு மருந்து. உங்களை ஒருத்தன் பயந்தவன்னு கிண்டல் பண்றானா? ஆமா, நான் தேவையற்ற சண்டைகளுக்கு பயப்படுறவன் தான், ஏன்னா நான் ஒரு நாகரிகமான மனுஷன்னு சொல்லுங்க. அவன் எதை உங்க பலவீனம்னு நினைக்கிறானோ அதை உங்களோட அடையாளமா மாத்துங்க. எதிரியோட ஆயுதத்தையே பிடுங்கி அவன் மேலேயே வீசுற தந்திரம் இது. 7. வெற்றியால் பழி வாங்குங்கள். உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் உங்களோட வளர்ச்சி தான். உங்களை எள்ளி நகைச்சவங்க முன்னாடி நீங்க கார்ல போறதும் சிகரத்துல நிக்கிறதும் அவங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுக்கும். வார்த்தையால பதில் சொல்லாதீங்க, உங்க உழைப்பால பதில் சொல்லுங்க. 8. அகங்காரத்தை உடைத்தல். ஒவ்வொரு எதிரிக்கும் ஒரு திமிர் இருக்கும். பணமோ பதவியோ ஏதோ ஒண்ணு. அதை நீங்க ஒரு குப்பை மாதிரி நினைச்சு பாருங்க. அவன் தன் பணத்தை காட்டும் போது நீங்க அன்பை காட்டுங்க. அவனோட அந்த திமிர் உங்க முன்னாடி தோத்து போகும்போது அவன் மனநிலை அப்படியே நிலை குலைச்சு போயிடும். 9. சிரிப்பு எனும் கவசம். உங்களை அளவைக்க ஒருத்தன் பிளான் பண்ணும்போது நீங்க சத்தமா சிரிச்சு பாருங்க. அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். எப்படி இவனால இவ்வளவு கஷ்டத்திலையும் சிரிக்க முடியுதுன்னு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிப்பான். சிரிப்பு உங்களை உயரத்துல வைக்கும், அவங்களை அதல பாதாளத்துல தள்ளும். 10. மன்னிப்பு எனும் உச்சக்கட்ட அதிகாரம். கடைசி மற்றும் மிக முக்கியமான தந்திரம் மன்னிப்பு. உங்களை சித்திரவதை செஞ்சவனை நீங்க மன்னிக்கும் போது நீங்க அவனுக்கு மேல இருக்கிற ஒரு நீதிபதியா மாறிடுறீங்க. நீங்க அவனை மன்னிச்சுட்டா அந்த பாரத்திலிருந்து நீங்க விடுதலையாகிடுவீங்க. ஆனா அவன் தன் வாழ்நாள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியிலேயே செத்து செத்து பிழைப்பான். நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் சொன்னது இதுதான். உண்மையான எதிரி உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பயம்தான். இந்த 10 தந்திரங்களையும் கையாளுங்க. உங்க எதிரிகள் முன்னாடி நீங்க ஒரு சிங்கமா நிப்பீங்க. வாழ்க்கைய வாழுங்க, வெற்றியோட வாழுங்க. எழுந்திரு, விழித்திரு, இலக்கை எட்டும் வரை நில்லாது செல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வெற்றியாளனா மாறுங்க. நன்றி.